வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 2 முன்னாடி நான் போட்டிருக்கேன். நான் எக்ஸ்ட்ராவாக நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அந்த வீடியோ வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன். நான் பூஜை வேலை வீடியோலாம் இருந்ததுனால நான் இதை போட முடியல. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. இந்த ட்ரை நட்ஸில் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, நான் என்னென்ன நட்ஸ்லாம் ஆட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் தொடர்ந்து செய்கிற ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் தான். இது வந்து வயசானவங்க வந்து அரைச்சி குடிக்கிறத விட நட்ஸாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாக்கா சுடுதண்ணில் கலந்து கொடுங்க. கண்டிப்பாக தேன் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. வாங்க நான் என்னென்ன நட்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன்னு சொல்லலாம். காலையில் டிஃபனே தேவையில்லைங்க, இது ஒரு கப்பு குடிச்சா போதும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2லேருந்து 3 பேர் அளவுக்கு நான் சொல்கிறேன். அதாவது 2லேருந்து 3 பேர் தாராளமாக குடிக்கலாம், கொஞ்சம் திக்காகவே குடிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வால்நட் பார்த்தீங்கன்னா 6 இல்லைன்னா 5 எடுத்துக்கோங்க. முந்திரி பார்த்தீங்கன்னா 6, பாதாம் பார்த்தீங்கன்னா 6, எல்லாமே நான் வந்து 2லேருந்து 3 பேர் தாராளமாக குடிக்கலாம், அந்தளவுக்கு எடுத்திருக்கேன். ட்ரை கிரேப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் கிரேப்ஸ், அப்புறம் கருப்பு திராட்சை, அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா 10லேருந்து 15 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, எடுத்து போட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா பூசணி விதை, சூரியகாந்தி விதை, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஆலோவேரா விதைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அது வந்து நான் 3மே ஏன் தனியாக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து நான் வறுத்துட்டு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வாங்கி டேரெக்டாக யூஸ் பண்ணுறாதீங்க, வறுக்கணும். நீங்கள் சிம்மில் கேஸில் வச்சு நல்லா வறுக்கணும். 3மே நான் தனித்தனியாக வறுத்து எடுத்திருக்கேன். இந்த நட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு விஷயம் இருக்குங்க. நான் எப்படி சொல்கிறது, நான் கூகுளில் போய் பார்த்தா அவ்வளோ எனக்கு ஷாக் ஆகுதுங்க. இந்த ஆலிவேரா விதை சாப்பிட்றதுனால அவ்வளோ உடம்பு முடி வளர்ச்சி, வயிற்று வலி பிரச்சனை இருந்தால் சரியாகிடும்ன்றாங்க. ரத்த ஓட்டம் கம்மியாக இருந்தால் நல்லா ரத்த ஓட்டம் கிடைக்கும்ன்றாங்க. எனக்கு நிறைய ஷாக்கிங்கான நியூஸ் தான் நிஜமாவே. நான் போய் கூகுளில் பார்க்கறதுலாம் பெரிய விஷயம், நான் ரொம்ப அதெல்லாம் போய் பார்க்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுவேன். சரி, இதெல்லாம் நம்ம பாப்பாக்கெலாம் பையனுக்கெலாம் கொடுத்துக்கிட்டு இருக்குமே சார், நம்ம பார்க்கலாமே சொல்லி தான் பார்த்தேன். இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டுட்டு அந்த நட்ஸ், வறுத்த நட்ஸ் மட்டும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா சுட சுட தண்ணி ஊற்றிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற விடுங்க. நைட் நல்லா ஊறும். காலையில் நம்ம அரைக்க சொல்ல நம்மளுக்கு ஈஸியாக மசிஞ்சிடும். பாதாம் பருப்பு மட்டும் தான் கொஞ்சம் அப்படி இப்படி கஷ்டமாக இருக்கும். மித்தபடி எல்லா பருப்புமே நல்லா மசிஞ்சு வந்துடும். இங்கே பாருங்கள், நான் காலையில் ஊற வச்சு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊறிச்சு. எப்படி ஊறி இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியும். கொஞ்சம் குழகுழப்பு தன்மை இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆலோவேராவோட விதைகள் தான். நிஜமாங்க எனக்கு செம்ம ஷாக்கு. பீரியட்ஸ் இர்ரெகுலர் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாட்டு சக்கரை இல்லைனா தேன் தான் கலக்குறேன். தேன் தாங்க நான் முக்கால்வாசி கலந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா தேன் பார்த்தீங்கன்னா எந்த காலத்துக்கும் கெட்டே போகாது. நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணாலும் கெட்டே போகாது. தேனே ஆட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. இப்போ வந்து 2 கப் அளவுக்கு நான் ஊற்றிட்டு நீங்கள் வந்து இலைக்கணும்னு நினச்சிங்கன்னா சுடுதண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது யார் இலைக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்களோ அவங்க சுடுதண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பால் கலந்துக்கோங்க. மற்றபடி எல்லாருக்குமே யார் குடித்தாலுமே சரி, இதில் இருக்க மொத்த ப்ரோட்டீன் கண்டென்ட் அப்படியே எல்லாருக்குமே வரும். இதில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. பீரியட்ஸ் டைமில் வயிற்று வலி வரும், அது கண்டிப்பாக வரவே வராது. நான் அடித்து சொல்லுவேன், நம்பிக்கையோடு நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு ட்ரை நட்ஸ் ஜூஸ் குடிக்க சொல்ல நம்மளுக்கு எப்படிங்க பசிக்கும்? கண்டிப்பாக பசிக்காது.